சமையல் எரிவாயுவும் பெட்ரோல் டீசலும் இன்னும் பற்றாக்குறையாக அல்லது கிடைக்காத பொருளாக அரிய பொருட்களாக மாறப்பட்டுள்ள சூழலில் அதையும் சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய நிலையில் ஆண்களும் பெண்களுமாக தெருக்களில் போராட்டக் களத்தில் தானாக முன்வந்து குவியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த தொழிற்சங்க உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய நிலையில் 8 மணி நேர வேலை என்பது நிலைநாட்டப்படாத நிலையில் இதையெல்லாம் முன்வைத்துக் கொண்டு இந்தியா முழுதும் உள்ள தொழிலாளர்களிடையே மே தினத்தினுடைய கொண்டாட்டத்தின் போது இந்த கோரிக்கைகள் வலுவாக முன்மொழியப்பட வேண்டும் என்று CITU வலியுறுத்துகிறது. இன்றைக்கு தொழில் விபத்துகள் நடக்கக்கூடிய சூழலும் ஏராளமான உயிர்கள் பலியிடுவதும் அது வெறும் பட்டாசு தொழிற்சாலையில் மட்டுமல்ல, பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி முதலீடு செய்து உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் கூட தொழிலாளர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பில்லாத நிலையில்தான் அவர்கள் பணியாற்ற வேண்டியிருக்கிறது என்பதும் எல்லா சூழலும் சர்வதேச தொழிலாளி வர்க்க போராட்டத்தினுடைய உரிமை நாளான மே தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் எதிர்நீச்சல் பார்வையாளர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மே தினம் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமை போராட்ட நாள் என்று நாம் சொல்கிறோம். சிக்காகோ நகரில் 140 வருடங்களுக்கு முன்னால் உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுகிறோம். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களையும் நாம் மனதில் கொள்கிறோம். உழைப்பாளி மக்கள் 8 மணி நேர வேலை என்பதை உரிமையாக மாற்றுவதற்காக நடைபெற்ற அந்த போராட்டத்தை நாம் நினைவு கூறுகிற போது அதற்கு முன்னால் தொழிலாளர்கள் 10 மணி நேரமும் 12 மணி நேரமும் அதற்கு மேலேயும் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் 10 மணி வேலை நேரத்திற்காக 10 மணி நேர வேலை என்ற உரிமைக்காக இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்டமான போராட்டங்களை பற்றியும் அவர்கள் போராடி அந்த உரிமையை நிலைநாட்டிய காரியங்களை பற்றியும் அதற்கான இயக்கங்களை பற்றியும் அதற்கு தொழிலாளர்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருந்தது என்கிற உண்மை குறித்தும் வரலாற்று ஏடுகளில் ஏராளமான விவரங்கள் உள்ளன. 1848ஆம் ஆண்டிலேயே வேலை நேர குறைப்பு என்பது தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக மாறியிருந்தது என்பதும் அதனுடைய தொடர்ச்சியாக வெறும் வேலை நேரம் என்பதல்ல, ஒட்டுமொத்த சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், உலக அமைதிக்கான போராட்டம், யுத்த வெறிக்கு எதிரான போராட்டம், நாடுகளை ஆக்கிரமித்து அதை தன்வயப்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய சூழலை எதிர்த்த போராட்டம், அதிலிருந்து தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசு உருவாக வேண்டும் என்று உணர்ந்து அதற்காக நடைபெற்ற போராட்டம் சிக்காகோ 8 மணி நேர போராட்டத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரான்சில் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றது. பாரிஸ் கம்யூன் என்று சொல்லக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு அரசாங்கம் ஒரு சில நாட்களாக இருந்தாலும் சிறிது காலமே இருந்தாலும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அரசியல் அதிகாரம் என்கிற அந்த கோரிக்கையோடு அதை நிலைநாட்டி காண்பித்த தொழிலாளர்கள், அது பிரெஞ்சு நாட்டு தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அதற்கு ஆதரவாக திரண்ட உலகம் முழுதும் உள்ள உழைப்பாளி மக்கள். பிரான்ஸை ஜெர்மனியினுடைய படைகள் கையடக்கிய போது அதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம். அப்படி அந்த போராட்ட காலத்தில் கூட பாரிஸ் கம்யூன் என்கிற தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையிலான ஓர் அரசாங்கம் சில நாட்கள் அந்த பகுதியில் தொழிலாளி வர்க்கத்தால் நிலைநாட்ட முடிந்தது. சிக்காகோ போராட்டத்தினுடைய இந்த மே தின துவக்கத்தினுடைய 100ஆம் ஆண்டையொட்டி 1986ஆம் ஆண்டு CITUனுடைய ஸ்தாபக தலைவர் தோழர் BT ரணதேவி அவர்கள் அந்த 100ஆம் ஆண்டை ஒட்டி எழுதிய ஒரு கட்டுரையில் சிக்காகோ போராட்டத்திற்கு முன்னதாகவே நடைபெற்ற அந்த இயக்கங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து தொழிலாளர்களுடைய போராட்டம், வேலை நேர குறைப்பு என்கிற போராட்டம், 8 மணி நேரத்திற்காக நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது அது ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய
உரிமைகளுக்காக அவன் கொடூரமாக சுரண்டப்படுவதற்கு எதிராக, அந்த சுரண்டலுக்கு எதிரான போராட்டமாக இந்த போராட்டங்களை உணர்ந்து கொண்டு மேதின கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும். சில பொருளாதார கோரிக்கைகளுக்காக நடக்கக்கூடிய போராட்டம் என்பது மட்டுமல்ல, இந்த தொழிலாளர்களுடைய உரிமைகள் பூரணமாக நிலைநாட்டக்கூடிய ஒரு தொழிலாளி வர்க்க அரசியல் அமைப்பு உருவாக வேண்டும் என்பதையும் இணைத்து கொண்டு, அதையும் உள்வாங்கி கொண்டு அதற்காக நடைபெறக்கூடிய போராட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் 8 மணி நேர வேலைக்கான போராட்டம் என்பதை தோழர் பி.டி. ரணதிவே இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்காக நினைவுபடுத்தி இருக்கிறார். நான் அதனுடைய மற்ற விவரங்களுக்கு செல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்திய தொழிலாளர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுதும் ஒவ்வொரு மே தினமும் 1904ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட உலகம் முழுதும் மே தினத்தை கொண்டாட வேண்டும் என்கிற அந்த முடிவு எடுக்கப்பட்ட, சர்வதேச தொழிலாளர்களுடைய அமைப்பின் சார்பாக எடுக்கப்பட்ட அந்த முடிவு, அதை தொடர்ந்து உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் அந்த மேதின கொண்டாட்டங்கள் என்பது மேதின போராட்டங்களாக, தொழிலாளி வர்க்க வேலை நிறுத்தங்களாக, அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய நாளாக, அது வெறும் ஒரு சில கோரிக்கைகளோ அல்லது 8 மணி நேர வேலை என்பதோ அல்ல என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு முழுதும் 140 ஆண்டுகள் சிக்காகோ போராட்டம் நடைபெற்று 140 நாட்களானாலும் 140 ஆண்டுகளானாலும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 125 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுதும் தொழிலாளர்கள் மே தினத்தை கொண்டாடுகிறார்கள். இந்தியாவினுடைய மே தினம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். சென்னை மாநகரத்தில் 1923ஆம் ஆண்டு சிங்காரவேலர் அவர்கள் இந்தியாவினுடைய முதல் மே தினத்தை கொண்டாடினார். அன்று அந்த மே தினத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை, நாம் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதை நினைவு கூறுகிறோம். அன்றைக்கு முன்வைக்கப்பட்ட 8 மணி நேர வேலை, மே தினத்திற்கு அதிகாரபூர்வமான விடுமுறை, அதே போன்று அவனுடைய மற்ற தேவைகள், உணவு தேவை, ஆடை தேவை, குறைந்தபட்ச ஊதியம், அவனுக்கு விடுப்பு, மருத்துவம் என்று தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள், பொருளாதார கோரிக்கைகள் முழுதும் பட்டியலிட்டு தான் இந்தியாவில் நடைபெற்ற முதல் மேதின கூட்டம் சென்னை கடற்கரையில் தோழர் சிங்காரவேலர் அவர்களால் முன்மொழியப்பட்டது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்றைய இந்தியா எப்படி இருக்கிறது? இந்த மே தினத்திற்கான தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இன்று உட்பட, இப்போது உட்பட, இந்த மே தினம் வரை மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாகவும் இன்றைக்கு இந்தியா முழுதும் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஏற்கனவே தமிழகத்தினுடைய பல்வேறு தொழில் பகுதிகளில், அது ஸ்ரீபெரும்புத்தூராக இருந்தாலும் அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய, அல்லது புதிய தொழில்கள் துவக்கப்பட்ட மற்ற பல பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் என்று புதிய தொழில்கள் துவக்கப்பட்ட எல்லா மையங்களிலும் தொழிற்சங்க உரிமைக்காக, சங்கம் சேரும் உரிமைக்காக, நியாயமான ஊதியத்திற்காக, ஒரு தொழிலாளி என்கிற உணர்வோடு அந்தஸ்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் வேலையிடத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக எத்தனை போராட்டங்களும், எத்தனை அடக்குமுறைகளும், எத்தனை சிறை கொடுமைகளும், எத்தனை வேலை நீக்கங்களும் நடைபெற்றது என்பதை நாம் அறிவோம் கடந்த சில ஆண்டுகளாக. இந்த ஆண்டு மே தினத்திற்காக நாம் தயாராகிற போது இந்தியா முழுதுமிருந்தும் வரக்கூடிய செய்திகள், குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு துவங்கி இந்த 4 மாதங்கள் முடியக்கூடிய இந்த சூழலில், இந்த கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து, 2026 ஜனவரி மாதத்திலிருந்து இந்தியாவில் அதிகபட்சமான போராட்டங்கள் நடைபெறாத பகுதிகளில் உட்பட தொழிலாளர்கள் கிளர்ந்தெழுகிறார்கள். அவர்களுக்கென்று சங்கங்களும் தொழிற்சங்கங்கள் இல்லாத பகுதிகளிலும் கூட அந்த எழுச்சி ஏற்படுகிறது. அந்த எழுச்சியினுடைய அடிப்படை என்ன? நான் மனிதனாக, ஒரு தொழிலாளியாக குறைந்தபட்ச அந்தஸ்தோடு வாழ்வதற்குரிய ஒரு சூழல் வேண்டும், எனக்கு நியாயமான ஊதியம் வேண்டும், 8 மணி நேர வேலை என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்தால் அதற்கு மிக ஊதியம், ஓவர் டைம் வழங்கப்பட வேண்டும்,
குறைந்தபட்ச ஊதியம் என்பது வாழ்வதற்கான ஊதியமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை தாமாக முன்வைத்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கிளர்ந்து எழக்கூடிய சூழலை பார்த்தோம். ஜனவரி மாதத்தில் பரோனியில் துவங்கி, பீகார் மாநிலம் பரோனியிலிருந்து துவங்கி சூரத்தில் நடைபெற்ற, குஜராத் சூரத்திலிருந்து, ஹரியானாவினுடைய பானிபத்திலிருந்து கடந்த பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் குர்காவோன் என்றும் மானேசர் என்றும் நொய்டா என்றும் இதற்கு முன் கவனிக்காதவர்கள் உட்பட இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகியதை ஊடகங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்களும் பெண்களுமாக இளம் தொழிலாளர்கள், இளைஞர்கள், அவர்கள் இதை பற்றி எல்லாம் அக்கறை கொள்ள மாட்டார்கள், தொழிற்சங்கங்களுக்கு வரமாட்டார்கள். சங்கம் உருவாகாவிட்டாலும் அவர்களை போராட வைக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குறைந்தபட்ச ஊதியம் என்பது 12 மணி நேரம் வேலை செய்பவனுக்கு 9,000 ரூபாய், 10,000 ரூபாய், 11,000 ரூபாய் ஊதியம் என்பது வாழவே முடியாத ஒரு நிலையாக மாறி ஜனவரி மாதத்திலிருந்து துவங்கி இப்போது இருக்கக்கூடிய சூழலில் சமையல் எரிவாயுவும் பெட்ரோல் டீசலும் இன்னும் பற்றாக்குறையாக அல்லது கிடைக்காத பொருளாக, அரிய பொருட்களாக மாறப்பட்டுள்ள சூழலில் அதையும் சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய நிலையில் ஆண்களும் பெண்களுமாக தெருக்களில் போராட்டக் களத்தில் தானாக முன்வந்து குவியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்று காலை என்று இதை பதிவு செய்யக்கூடிய காலையில் உத்தரகண்ட் மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், தொழிலாளர்கள், ஆண்களும் பெண்களும் கடந்த 4-5 நாட்களாக போராடி கொண்டிருப்பவர்களிடையே சிஐடியுனுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் கரீமும் செயலாளர் தோழர் உமேஷும் மற்ற உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய சிஐடியு தலைவர்களும் போய் அவர்களோடு பேசியதை பற்றி சற்று முன்தான் நான் படித்தேன். இன்றைக்கு இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்பதை பார்க்கிற போது தான் எப்படி குர்காவோனில் அந்த எழுச்சி ஏற்பட்டது. அரசாங்கம், ஹரியானா மாநில அரசாங்கம், பாஜகவினுடைய அரசாங்கம், அது இரட்டை இன்ஜின் அரசாங்கம் என்று பேசக்கூடிய அரசாங்கம், அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், ஏட்டில் இருக்கக்கூடிய ஊதியமே 11,000 ரூபாய். ஆனால் நடைமுறைக்கு வருகிற போது அதைவிட குறைவாக இருக்கிறது. அதைவிட மோசமான நிலை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. குர்காவோனில் வெறும் உத்தரகண்டில் வெறும் 9,000 ரூபாய் தான். இப்படிப்பட்ட சூழலில் இந்த குறைந்தபட்ச ஊதியமும் 8 மணி நேர வேலையும் ஒரு நியாயமான சுற்றுச்சூழலோடு அந்தஸ்தோடு வேலை செய்யக்கூடிய நிலையும், அதற்கெல்லாம் மேலாக பெண் தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பணியாற்றக்கூடிய பல தொழிற்சாலைகளில் அந்த பெண்கள் ஒரு சுய அந்தஸ்தோடு வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதற்கான ஏராளமான விவரங்கள் வருகிறது. அவர்கள் பாதுகாப்போடு வேலை செய்ய முடியாது. அவர்கள் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களும் கொடுமைகளும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன என்ற செய்தி வருகிறது. அந்த உணர்வோடு தான் அந்த பெண்கள் போராடுகிறார்கள். ஆலை தொழிலாளர்கள் மட்டுமல்ல, வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் உட்பட ஹரியானாவிலும் அந்த நொய்டாவிலும் அவர்கள் களத்தில் வந்த காட்சியை பார்த்தோம். ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கொடுமையினுடைய இன்னொரு வடிவம் இருக்கிறது. அரசாங்கம் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஹரியானாவில் ஒரு கமிட்டி ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை. உத்தரகண்ட் மாநிலத்தில் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை. ஆனால் ஹரியானாவில் உருவான கமிட்டி, அதில் இருக்கக்கூடிய அரசு பிரதிநிதிகளும் முதலாளிகள் பிரதிநிதிகளும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் எல்லோருமாக 23,000 ரூபாய்க்கு என்று என்ன அடிப்படையில் அது நிர்ணயிக்கப்பட்டது என்கிற வரையறையோடு 23,060 ரூபாயை அவர்கள் முன்மொழிய அரசாங்கம் என்ன செய்கிறது? 11,000 ரூபாயாக இருந்ததை இந்த போராட்டத்திற்கு பிறகு 13,000 என்று மட்டும் அறிவிக்கிறது. அதை எதிர்த்து தான் போராட்டம் நடக்கிறது. ஆனால் 10,000ம் 9,000ம் வாங்கக்கூடியவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய குர்காவோன்லையும் மனேசர்லையும் ஹரியானா அரசாங்கம் 13,000 கொடுக்கிறது என்று சொன்னபோது 9,000 10,000 வாங்கக்கூடிய நொய்டா தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அரசாங்கம் அவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குவதற்கு நாம் பார்த்திருக்கிறோம். தொழிற்சங்க உரிமைகளுக்காக போராடுகிற போது தமிழகம் போன்ற மாநிலங்களிலேயே எப்படிப்பட்ட அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்பதை பார்த்திருக்கிறோம்.
அந்த அடிப்படை அதைவிட இன்றைக்கு கொடூரமாகவும் அதற்கு ஈடாகவும் இருக்கக்கூடிய தாக்குதல் ஹரியானாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகண்டிலும் இன்னும் பல மாநிலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு மே தினம் கொண்டாட்டத்தின் போது இந்த தொழிற்சங்க உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய நிலையும், குறைந்தபட்ச ஊதியம் மறுக்கப்படக்கூடிய நிலையும், 8 மணி நேர வேலை என்பது நிலைநாட்டப்படாத நிலையும், இதையெல்லாம் முன்வைத்து கொண்டு இந்தியா முழுதும் உள்ள தொழிலாளர்களிடையே மே தினத்தினுடைய கொண்டாட்டத்தின் போது இந்த கோரிக்கைகள் வலுவாக முன்மொழியப்பட வேண்டும் என்று CITU வலியுறுத்துகிறது. அதன் அடிப்படையில் தான் CITUவினுடைய மே தின அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாம் தொழிலாளர்கள் இந்த மே தின கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்தி முடித்து அதனுடைய முடிவுகள் வருவதற்கு இன்னும் சில மே தினத்திற்கு மேல் மேலும் 3 நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் என்ன முடிவு ஏற்பட்டாலும் சரி, அந்த முடிவு நல்ல முடிவாகவே இருக்கட்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தொழிலாளர்களை பொறுத்த மட்டிலும், தொழிற்சங்கங்களை பொறுத்த மட்டிலும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு சங்க ரீதியாக திரள்வதும், ஒன்றுபட்டு நிற்பதும், ஒன்றுபட்டு போராட தயாராவதும், அந்த போராட்டங்களை இந்த சமூகத்தில் உள்ள ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களாக இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் நாம் தயாராக வேண்டும். அதுதான் இந்த மே தினத்தினுடைய செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். உலகம் முழுதும் உள்ள தொழிலாளர்களுக்கு உலக தொழிற்சங்க சம்மேளனம் WFTU தொழிலாளி வர்க்க போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், வர்க்க போராட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று உலகளாவிய முறையில் செயல்படுகிற 10 கோடிக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை உறுப்பினர்களாக இணைப்பு சங்கங்களாக கொண்டிருக்கக்கூடிய உலக தொழிற்சங்க சம்மேளனம் இந்த மே தினத்தை ஒட்டி வெளியிட்ட அறிக்கையிலும் கூட தொழிலாளர்களுடைய வேலை சூழல் பற்றி, அவர்களுடைய மற்ற உரிமைகளை பற்றி, அதையெல்லாம் நிலைநாட்டுவதற்கான போராட்டங்களை பற்றி, யுத்தத்திற்கு எதிராக இன்றைய சூழல் என்ன என்பதை பார்க்கிறோம். எந்த நேரத்தில் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுமோ என்கிற அளவிற்கு இன்றைக்கு வளைகுடா பகுதிகளிலும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் என்று நடக்கக்கூடிய தாக்குதல்களும், இன்னும் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய போர்களும் என்று ஒரு போர் சூழல் உருவாகி இருக்கிறது. இது முழுதும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. நம்முடைய சமையலறைகளில் எரிவாயு இல்லாமல் போவதற்கான பிரச்சனை என்பது, அதற்கான காரணம் என்பது ஈரானுக்கும் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. பெட்ரோலிய பொருட்களுடைய எரிவாயுவினுடைய போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படிக்கிறோம். உலகத்தில் அமைதி வேண்டும், உலகத்தில் போர் கூடாது. போர் என்பது போருக்கான கருவிகளை தயாரிக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் லாப வெறிபிடித்த முதலாளிகள் கூட்டத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் தான் உதவுகிறதே தவிர அது மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியது என்கிற முறையில் உலகத்தில் அமைதி வேண்டும், போர் வேண்டாம் என்கிற கோரிக்கையும் இந்த ஆண்டு மே தினத்தினுடைய எல்லா காலங்களிலும் அந்த கோரிக்கை இருந்தாலும் இந்த ஆண்டு இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிற போது, அது நம்மை நேரடியாக தாக்கிக் கொண்டிருக்கிற போது இந்திய மக்களிடம் இந்த போருக்கு எதிராகவும் ஏகாதிபத்திய சூழ்ச்சிக்கு எதிராகவும் தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய புதிய சட்டங்கள், நாம் 4 லேபர் கோடுகளை பற்றி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த லேபர் கோடுகளுடைய அமலாக்கம் என்பது அரசாங்கம் விரும்புகிறது, அதை அமலாக்குகிறது. முதலாளிகள் அது மிகுந்த வரவேற்போடு அதை அமலாக்க வேண்டும், முழுமையாக அமலாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ஆனால் இந்த லேபர் கோடுகள் என்பது அது தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதும், என்ன சட்டம் வந்தாலும் எது ஏட்டிலே இருந்தாலும் ஏட்டுச் சுரக்காய் கறிக்குதவாது என்கிற முறையில் தொழிலாளர்களுடைய வாழ்க்கைக்கு ஏட்டில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் கூட அமலாக்க மறுக்கக்கூடிய இந்த முதலாளிகளுக்கு எதிராக நாம் போராடியாக வேண்டும், நிர்பந்தித்தாக வேண்டும். அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய கோரிக்கைகளை வெல்ல முடியும். அந்த முறையில் இந்த ஆண்டு மே தினம் கொண்டாடுகிற போது இந்த மே தின முழக்கங்களாக தமிழகம் முழுதும் நம்முடைய கோரிக்கைகளாக வர வேண்டியது இந்த ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளோடும் இந்த லேபர் கோடுகளை அமலாக்க அனுமதிக்க மாட்டோம் என்பது, 8 மணி நேர வேலை என்பது இருக்க வேண்டும் என்பது, அந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பது ஒரு வாழ்வாதாரத்திற்கான வாழ்க்கைக்கான ஊதியமாக இருக்க வேண்டும் என்பது, அது முறையாக நிர்ணயிக்கப்பட வேண்டும், முறையாக அமலாக்கப்பட வேண்டும் என்பது, இன்றைக்கு தொழில் விபத்துகள் நடக்கக்கூடிய சூழலும் ஏராளமான உயிர்கள் பலியிடுவதும் அது வெறும்
பட்டாசு தொழிற்சாலையில் மட்டுமல்ல, மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி முதலீடு செய்து உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் கூட தொழிலாளர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பில்லாத நிலையில்தான் அவர்கள் பணியாற்ற வேண்டியிருக்கிறது என்பதும் எல்லா சூழலும். முறைசாரா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா? அல்லது கிக் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன சுரண்டல் முறையை பற்றி சொல்ல வேண்டுமா? எல்லா முறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும், எல்லா பிரிவுகளை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை எதிர்த்து வருங்காலங்களில் நாம் நடத்த வேண்டிய போராட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மே தினத்தில் உழைப்பாளி மக்கள் ஒன்று திரள வேண்டும். கடந்த ஓராண்டு நாம் நடத்திய போராட்டங்களை பரிசீலிக்கக்கூடிய காலமாக இது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை இதர தொழிலாளர்களும் விவசாயிகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டமாக, எல்லா பகுதி உழைப்பாளி மக்களையும் ஒன்றுபடுத்தக்கூடியதாக, ஏகாதிபத்தியத்திற்கும் பெருமுதலாளித்துவ சுரண்டலுக்கும் நிலப்பிரபுத்துவ கொடுமைகளுக்கும் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக போராடக்கூடியவர்களுடைய ஒரு வலிமைமிக்க சங்கமமாக, அது போராட்ட எழுச்சியாக இந்த ஆண்டு மே தினத்தை நாம் மாற்ற வேண்டும். அந்த பாதையில் சமூக மாற்றத்திற்கான போராட்டமாக இந்த மே தின போராட்டத்தினுடைய இந்த போராட்டம் அமைய வேண்டும். அந்த முறையில் CITUவினுடைய அறைகூவலுக்கேற்ப உழைப்பாளி மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு இந்த மே தினம் நமக்கு பயன்பட வேண்டும். மே தின விழாக்கள் நமக்கு பயன்பட வேண்டும். மே தின பேரணிகள் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.